முதல்ல அவருக்கு திராவிடம்னா எங்க ஐயாக்கு என்னன்னு விளக்கி பேச சொல்லுங்க. அதுக்கப்புறம் வாரிசை பத்தி பேசுவோம். திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க. இதெல்லாம் புராணம் படிக்கணும். நான் அந்த அளவுக்கு படிச்சவன் இல்ல. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அதிமுக கட்சியின் பெயரிலேயே திராவிடம் இருக்கும் நிலையில் ஆரியம் திராவிடம் குறித்து தமக்கு தெரியாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பேசியிருப்பது சமூக வலைதளங்களில் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இது ஐயா ஸ்டாலின் கேளுங்க. கடைசியா என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறவர்களே, உங்களுக்கு சொல்வேன், நடக்கிற இந்த கல்யாணம் தான் திராவிடம். திராவிடம்னா என்ன, திராவிடம்னா என்ன? இப்ப நடந்திருக்க இந்த கல்யாணம் இதுதான் திராவிடம். தம்பி, கல்யாணம் தான் திராவிடமா? அவங்களே குழம்பி பீத்துறாங்க அடிச்ச அடியில. என்னன்னு தெரியல. ஆரியத்துக்கு எதிரான திராவிடம். ஏன் ஆரியத்துக்கு எதிராக தமிழியம் இல்லையா? ஆரிய படைகிடந்த பாண்டியன் நெடுஞ்செலி இருக்கானா? திராவிட செலிய சனியன் இருக்கானா? அவனது சும்மா கதை விட்டு வண்டி ஓட்டுறதுதான். கொஞ்ச நாளைக்கு கேட்கறதுக்கு பதில் சொல்ல தெரியாது. திராவிடம்னா என்னன்னு ஒரு 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 முடிவுக்கு வர சொல்லுங்க. நான் சொல்றேன், என்ன தமிழர் அல்லாதவர் வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் வசதியாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம். தமிழர் அல்லாதவர் இங்கே பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம். மறுப்பவர் எவர், எதிர்ப்பவர் எவர்? என்னோட யார் வாதிட வருவா? எல்லாரும் அவன் மலையாளியா இருப்பான், அவன் கன்னடனா இருப்பான், அவன் தெலுங்கரா இருப்பான், அவன் பீகாரியா இருப்பான், அவன் குஜராத்தியா இருப்பான், அவன் மராட்டியனா இருப்பான். நான் மட்டும் திராவிடனா இருந்துடணும்.